வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன பார்க்க போறோம்னா டிக்ஷனரி அப்படின்ற ஒரு டேட்டா டைப் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா டேட்டா டைப்ஸும் ஒரு தனித்தனி வேல்யூஸா இருக்கும். பட் இந்த டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ ஒரு வேல்யூ, ஒரு கீ ஒரு வேல்யூ அப்படின்ற பேரா வேல்யூஸ் இருக்கும். சோ இங்க மொத்தமா எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கேட்டா 2 வேல்யூஸ் தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு கீ ஒரு வேல்யூ சேர்ந்து தான் ஒரு ஐட்டம், இந்த கீ ஒரு வேல்யூ சேர்ந்து தான் ஒரு ஐட்டம். சோ இங்க இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு பதிலா இந்த வேல்யூக்கான ரெஃபரன்ஸை நம்ம என்னவா யூஸ் பண்ணிப்போம்னா இந்த கீயா யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சோ இதை நம்ம பைத்தான்ல எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், x is equal to இந்த கர்லி பிரேசஸை யூஸ் பண்ணிருக்கேன். சோ பைத்தான்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிராக்கெட் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். இந்த டிக்ஷனரியுமே பாத்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ்ல இருக்கும், அதாவது ஃபிளார் பிராக்கெட், செட் பிராக்கெட், எனிதிங். ஓகேவா? இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு கீ ஒரு கோலன் கொடுத்து ஒரு வேல்யூ இருந்ததுன்னா இந்த மாதிரி டைப்ல இருக்கும்போது அது டிக்ஷனரியா பைத்தான் பண்ணிக்கும், ரெகக்னைஸ் பண்ணிக்கும். அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், x is equal to நேம் கோலன் காஷிவன்னு கொடுத்துட்டு print x ன்னு கொடுக்கும்போது இந்த டிக்ஷனரியும் print type of x ன்னு கொடுக்கும்போது அது என்ன டேட்டா டைப், அதாவது டிக்ஷனரி அப்படின்றதே நமக்கு print பண்ணிருக்கு. இப்போ இதை நம்ம லைவா ஐடியில எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். சோ அதுக்கு ஐடியில வந்துட்டு x is equal to curly bracesல ஒரு கீ கமா கோலன் ஒரு வேல்யூ கமா ஒரு கீ இன்னொரு வேல்யூ. சோ இது கொடுத்துட்டு print x ன்னு கொடுக்கிறேன். அது என்ன டேட்டா டைப்னு செக் பண்றதுக்காக print type of x ன்னு கொடுக்கிறேன். இப்போ அதை நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இங்க டெர்மினல்ல அந்த டிக்ஷனரியுமே பிரிண்ட் ஆயிருக்கு, அது என்ன டேட்டா டைப் அப்படின்றதும் பிரிண்ட் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போற டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க நேம் கோலன் காஷிவன்னு கொடுத்து இது ரெண்டும் சேர்த்து ஒரு ஐட்டம், இது கீ வேல்யூ. இதே மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஏஜ்னு ஒரு கீ கொடுக்க போறீங்க, 21ன்னு ஒரு வேல்யூ கொடுக்க போறீங்க. அதை டிக்ஷனரி கலெக்ஷனா ஸ்டோர் பண்ண போறீங்க. அதை ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூவையும் நீங்க பிரிண்ட் பண்ணணும், ஃபுல் டிக்ஷனரியை, அது என்ன டைப் பண்றதையும் நீங்க பிரிண்ட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். தேங்க் யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.